வணக்கம். வெல்கம் டு ஒலி பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய குடும்ப நாவலின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கௌதம், ஐ லவ் யூ கௌதம் சொல்லிக்கொண்டே கௌதமின் கையை கெட்டியாக பற்றி கொண்டாள் பவித்ரா. சாப்பிட்டு விட்டீங்களா? குரல் கொடுத்து கொண்டு அலமேலு உள்ளே வந்ததும் இருவரும் திடுக்கிட்டு கரங்களை விடுவித்து கொண்டனர். பாட்டி, உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தி என்றபடி அவன் முற்றத்தில் இறங்கி தன் எச்சில் கையை கழுவிக்கொண்டான். அவளும் கையை கழுவிக்கொண்டு கூடத்துக்கு வந்தாள். நீங்க பல முறை சொன்னதை செய்ய போறேன். இந்த பவித்ரா என்னை கட்டிக்க ஒப்பு கொண்டுட்டா. உங்களுக்கு பிடிக்கிறதா இவளை? கேட்டபடி சிரித்தான். போக்கிரி பயலே, நீயே பேசி முடிச்சிட்டு பிறகு என் அபிப்பிராயமா கேட்குற? பாட்டி செல்லமாக பேரனின் முதுகை தட்டினாள். வணங்குகிறோம், வாழ்த்துங்கோ கூறியபடி பவித்ராவுடன் பாட்டியின் காலில் விழுந்து கும்பிட்டான் கௌதம். 100 காலம் 2 பேரும் சீரும் சிறப்புமாயிருங்கோ மகிழ்ச்சியுடன் மனம் நிறைந்து வாழ்த்தினாள் அலமேலு. அன்று அவர்கள் வீட்டில் பவித்ராவுக்கு சாப்பாடு பாயசத்தின் இனிப்பாக நல்ல விருந்து படைத்தாள் அலமேலு. இனிமேல மசமசன்னு இருக்க வேண்டாம். இந்த நல்ல செய்தியை அவர் காதலியும் போட்டுட்டு முறைப்படி ஒரு நாள் நாம பவித்ரா வீட்டுக்கு போய் கேட்கலாம் என்றாள். அவர் என்ற பாட்டி யாரை குறிப்பிட்டாள்? பவித்ராவுக்கு ஆவல் மண்டையை குடைந்தது. என் அப்பா கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லணும்னு பாட்டி குறிப்பாக விளக்கம் கொடுத்தாள். பகீர் என்ற ஒரு உணர்வு நெஞ்சை கவ்வுவதை அவள் உணர்ந்தாள். என் தந்தையும் உயிரோடு தான் இருக்கார், இதே ஊரில் தான் இருக்கார். ஆனா நான் இதை பத்தி அவர்கிட்ட சொல்ல போவதில்லை. என்னை பொறுத்தவரை எனக்கு அவர் இல்லை என்பது போலத்தான். உங்களுக்கு அது பத்தி மறுப்பு ஏதாச்சும் உண்டா? கவலையோடு கேட்டாள். கௌதம் சிரித்தான். அது உன் இஷ்டம், அதுல நான் தலையிட மாட்டேன். என் தந்தை என் தாயை பிறந்த வீட்டில் தள்ளிவிட்டு வேறு ஒரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவங்க இறந்து போனதும் இப்ப வயசு காலத்துல தனியா ஒரு அறையில தானே சமைச்சுக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கார். தாம் தவறு செய்து விட்டோம் என்ற குற்ற உணர்வு அவருக்கு. அதனால நான் வருந்தி கூப்பிட்டும் வந்து என்னோட தங்கி வாழ மறுத்து விட்டார். ஆனால் பிள்ளை என்ற கடமை எனக்கு இருக்கிறதே. மாதம் அவர் செலவுக்கு பணம் தந்து வருகிறேன். துணிமணி மருந்து முதலிய தேவைப்பட்டதை வாங்கி உதவுகிறேன். நேரம் கிடைச்சப்போ போய் பார்த்துவிட்டு வரேன். காலம் முடிஞ்சு போனா கடைசியா நிறைவேற்ற வேண்டிய காரியங்களையும் செய்து முடிச்சிடுவேன். ஏன்னா இந்த உடம்பை கொடுத்தவர் அவர். இதில் ஓடும் ரத்தத்தில் அவருக்கும் பங்கு உண்டு. உணர்ச்சி வசப்பட்டு பேசினான். பவித்ராவுக்கு பிரமிப்பாக இருந்தது. கௌதம் தன் தந்தை மீது இன்னமும் காட்டும் அந்த மனிதாபிமானம், பரிவு இவைகள் அவளுக்கு அவள் தந்தை மேல் ஏன் ஏற்படவில்லை? நீதியின் முன் அவள் தாயை மனைவி இல்லை என்று கத்தரித்து கொண்டு போனதாலோ? ஆமாம், அதற்கு காரணம் மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப தாராள மனம். பவித்ரா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஒரு நாள் இங்க வரும்போது முதல்ல என் தந்தை வசிக்கும் இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போய் அவர்கிட்ட ஆசி வாங்கிக்க விரும்புகிறேன். சம்மதிப்பியா? தடைப்பட்ட குரலால் கேட்டான். சம்மதிக்கிறேன். என் தந்தை வீட்டுக்கு உங்களை அழைத்து போய் அறிமுகம் செய்ய விரும்ப மாட்டேன். அதுக்கு நீங்க சம்மதிப்பீங்களா? ஓகே, சம்மதிக்கிறேன் என்றான். பகல் சாப்பாட்டுக்கு கூட வராமல் எங்கே இவ்வளவு நேரம்? தோழி வீடுன்னா கூட ஒரு நேரங்காலம் கிடையாதா? அம்மா சுகந்தி அதட்டிய போது பவித்ராவுக்கு திடீரென்று கோபம் வந்துவிட்டது. அம்மா, நானும் பல நாள் கேட்டு கேட்டு அழுத்து போய்விட்டேன். நீங்களா சொல்லாத ஒரு செய்தியை நானே தேடி திரிஞ்சு கண்டுக்க அலையறேன். எனக்கு எல்லா பெண்களைப் போல கல்யாண ஆசை வந்துட்டது. என் வருங்காலத்து மகிழ்ச்சியை உத்தேசித்து நீங்க உண்மையை என்கிட்ட சொல்லணும். அப்பா உங்களை விவாகரத்து செய்து ஒதுக்கி வைக்க காரணம்? அதை சொல்ல பிடிக்கல, என்னை விட்டுடு. அம்மா திடீரென்று துயரத்தில் அலறிவிட்டாள். பின்னால் மெல்ல காலடி ஓசையின்றி வந்து நின்ற தாத்தா தன் பேத்தியை வெறித்து பார்த்தார். சொல்லணும்னு வற்புறுத்தினா சொல்ற, கேட்டுக்கோ. உங்க அப்பா சுகந்தையின் நடத்தையில் தவறு கண்டு அடல்ட்ரி என்பதன் கீழே அவளை விவாகரத்து செய்து விட்டார். அவள் ஒரு நடத்தை கெட்டவள் என்ற தீர்ப்பில் ஏற்பட்ட துண்டிப்பு இது. போதுமா?
அதட்டலாக தாத்தா கேட்டுவிட்டு உள்ளே திரும்பினார். அம்மா விசும்பி விசும்பி அழுதாள். பவித்ரா சிலை போல் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நின்றாள். சுகந்தி நாள் முழுவதும் அழுது கண்கள் சிவந்து முகம் வீங்கி பரிதாபமாக காணப்பட்டாள். அவளுக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து பவித்ரா தன் தாய் உரத்து சிரிப்பதை கூட கேட்டதில்லை. புடவை தலைப்பை இழுத்து போத்தி கொண்டு அண்ணன் வீட்டிலும் அலுவலகத்திலும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அமைதியாக வளைய வரும் அம்மாவா நடத்தி கெட்டவள். முகத்தை கழுவி குங்கும பொட்டு ஒன்றை நெற்றியில் வைத்து கொண்டதை தவிர பவுடர் சென்ட் என்று எந்த ஒப்பனை பொருளையும் கையில் தொடாது, தலையில் பூவை கூட வைக்காது, கழுத்தில் தாலிச்சரடும், கையில் கருப்பு பிளாஸ்டிக் வளையலும், காதில் சிவப்பு கல் தோடும் என்று எளிய அலங்காரத்தில் திரிவாள். அலுவலகத்திற்கு மட்டும் கசங்கிவிடக் கூடாது, பார்க்க சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நைலக்ஸ் புடவையும் ஏதாவது அபூர்வமான விழா சமயங்களில் ஒரு சில்க் புடவையும் உடுத்தும் அம்மா ஒரு துறவி போலத்தான் அவளுக்கு எப்பொழுதும் காட்சி தந்தாள். நடத்தை பிசகானவளாக இருந்தால், ஒழுக்கம் கெட்டவளாக இருந்தால், கணவனை விட்டு பிரிந்த பின்னர் தனி ஆளான பின் அவள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாமே. எந்த ஒருத்தனோடு அவள் கள்ள தொடர்பு கொண்டிருந்தாளோ அவனுடன் பகிங்கரமாக வாழ முயன்றிருக்கலாமே. ஊரார் ஒரு நாள் பேசுவார்கள், 2 நாள் ஏசுவார்கள், பின்னர் அடங்கி போய்விடுவார்கள். ஆனால் அவள் ஒரு கொத்தடிமையாக அண்ணன் நிழலில் தன் பெண்மையையும் கௌரவத்தையும் இதுநாள் வரை காப்பாற்றி வந்திருக்கிறாளே. இல்லை இல்லை, அவளது தாய் நடத்தை கெட்டவள் அல்ல. இந்த பழி அவள் மீது அபாண்டமாக சுமத்தப்பட்டிருக்க வேண்டும். ஐயோ அம்மா, இதை கேட்டு நீங்கள் எப்படி அலறி துடித்தீங்களோ. ஒரு கரப்பாம் பூச்சியை கண்டு கூட மிரண்டு ஓடும் அப்பாவி நீங்களா கணவனுக்கு துரோகம் செய்திருப்பீங்க? நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். குளியல் அறைக்குள் புகுந்து கதவை தாழிட்டு கொண்டு பவித்ராவும் வெகு நேரம் அழுதாள். கள்ளங்கபடமற்ற தன் தாய் எத்தனை பெரிய மனவேதனையை சுமந்து கொண்டு மௌனமாக வாயை திறக்காது இதுவரை வாழ்க்கை நடத்தி வந்திருக்கிறாள் என்று நினைத்த போது அவள் தாம் அனுபவித்த அத்தனை துயரமும் அவள் மனதை நொறுக்குவதைப் போல வேதனையில் விம்மி விம்மி அழுதாள். இரவு படுக்க போகும் முன் தாத்தாவுக்கு சூடாக ஓவல் கலக்கி எடுத்துக்கொண்டு அவரது அறையில் முக்காலி மீது வைத்துவிட்டு குட் நைட் தாத்தா என்று சுருக்கமாக கூறிவிட்டு வெளியே வந்தாள். அன்று முழுவதும் அவர்கள் மூவரும் ஒருவரோடு ஒருவர் பேசவில்லை. சாதாரண நாளாக இருந்தால் தாத்தாவின் அறையில் அவருடன் சிறிது நேரம் உட்கார்ந்து ரேடியோவில் ஏதாவது நாடகம் பாடல்கள் கேட்டு ரசித்துவிட்டு மெல்ல உறங்க செல்வாள். தாத்தா ஓவலை எடுத்து வேகமாக பருகி தம்ளரை வைத்துவிட்டு படுத்து விட்டார். அவர் பதிலுக்கு குட் நைட் என்று கூட சொல்லவில்லை. கடந்து போன கசப்பான சம்பவங்களை நினைத்து அவர் மனம் கலங்கி போயிருக்க வேண்டும். சமையலறையை சுத்தப்படுத்தி ஒழுங்கு செய்துவிட்டு ஹார்லிக்ஸை கலக்கி எடுத்துக்கொண்டு தங்களது படுக்கை அறைக்குள் வந்தாள். விடி விளக்கு கூட இல்லாது அம்மா இருட்டில் படுத்திருந்தாள். விளக்கை பொருத்திவிட்டு தம்ளரை மேசை மேல் வைத்துவிட்டு படுக்கை விளிம்பில் உட்கார்ந்து கொண்டாள். அவள் தாய் தன் முகத்தை சுவற்று பக்கம் திரும்பியபடி படுத்திருந்தாள். லேசான விசும்பலில் அவளது முதுகு குலுங்குவதை பார்த்து திடுக்கிட்டு போனாள். மெல்ல அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பினாள். எப்பொழுதோ ஆரம்பித்த அழுகை அம்மா இன்னமும் நினைத்து நினைத்து அழுது மருகி தன்னையே துன்புறுத்தி கொண்டிருக்கிறாளே. நாற்காலி கை மீது கிடந்த துவாலையை எடுத்து அம்மாவின் கண்ணீரை மெல்ல துடைத்தாள் மகள். எழுந்திருங்கோ அம்மா, நீங்க பகல் கூட சாப்பிடலை, ராத்திரியும் சாப்பிடலை. இப்படி பட்னி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? நாளைக்கு வேலைக்கு போகணும். அம்மா, இந்த ஹார்லிக்ஸை குடியுங்கோ, நான் உங்களுக்காக தயாரிச்சு கொண்டு வந்தேன். எனக்காக, உங்க அருமை பவித்ராவுக்காக குடியுங்கோ. மிகவும் குழைவாக கெஞ்சினாள். மீண்டும் கண்ணீர் துளிகள் போல போலவென்று சுகந்தியின் கன்னங்களில் கொட்டின. இத்தனை பெரிய பெண்ணா வளர்ந்து நிற்கிற உன் முன் நான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டி வந்து விட்டது. சுகந்தி விசும்பினாள். என்னம்மா சொல்றீங்க? நடத்தை கெட்டவள்னு உன் அப்பா அந்த காரணத்தை காட்டி என்ன விவாகரத்து செய்தார் என்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சதும் அவமானத்துல நான் குஞ்சு போயிட்டேன் பவித்ரா. திக்கினாள் சுகந்தி. மீண்டும் தாயின் கண்ணீரை மகள் துடைத்தாள். ஒரு எறும்புக்கு கூட தீங்கு இழைக்க தெரியாத நீங்க ஒரு காலம் உங்க கணவருக்கு துரோகம் செய்திருக்க முடியாது. அப்படி நீ நினைக்கிறியா அம்மா? சுகந்தி தழத்தாள். சத்தியமா இந்த எரிகிற விளக்கு முன்னாடி சொல்றேன், நீங்க ஒரு குற்றமும் செய்யாத ஒரு அபலை. இதில் ஏதோ ஒரு சூது இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்க போறேன்.
நீங்க என் வரை என் அருமை தாய். தவறுகளை மனதாலும் நினைக்க முடியாத ஒரு பரிசுத்தமான பிறவி. ஒரு நல்ல மகள், அடக்கமான அன்பான சகோதரி. ஒட்டுமொத்தமா சொல்லப்போனா நீங்க ஒரு நல்ல பெண்மணி. அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் சொல்லத் தெரியல. அம்மா, உங்கள நான் என் உயிர் போல நேசிக்கிறேன். பவித்ரா. நெகிழ்ந்து போன தாய் மகளை கட்டிக்கொண்டு விசும்பினாள். இதுதான் வேண்டிக்கிறேன். அழக்கூடாதும்மா. எதுக்கு அழணும்? கடவுளுக்கு உண்மை தெரியும். உங்க மனசாட்சிக்கு தெரியும். நானும் தாத்தாவும் உங்களை பூரணமா நம்புறோம். அம்மா, இந்தாங்க, இதை சாப்பிடுங்கம்மா. மகள் வற்புறுத்தினாள். சுகந்தி சிறிது ஆறுதல் அடைந்தவளாக ஹார்லிக்ஸை விரைவாக பருகி முடித்தாள். துண்டில் வாயை மெல்ல துடைத்து கொண்டாள். கதவை சாத்திட்டு இப்படி என்கிட்ட வந்து உட்காரு. உனக்கு சொல்றேன்னு வாக்கு கொடுத்த அந்த விபரத்தை இன்னைக்கு சொல்லி முடிச்சுடுறேன். தாய் துயரத்தில் கரகரத்த குரலில் சொன்னாள். சன்னமாக எரிந்த விடிவிளக்கை போட்டுவிட்டு மகள் கதவை அழுத்தி சாத்தினாள். தாயின் அருகே படுக்கை மீது வந்து உட்கார்ந்து கொண்டு தாயின் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள். சுகந்தி தொண்டையை செருமிக் கொண்டாள். நான் இப்ப சொல்றது அத்தனையும் உண்மை. உனக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வயசு வந்தாச்சு. ஏன் ஒளிச்சு வைக்கணும்? சொல்லுங்க. நீங்க பொய்ய பேச மாட்டீங்கம்மா, எனக்கு தெரியும். உன் அப்பாவை நான் கல்யாணம் செய்து கொண்டப்போ எனக்கு வயசு 18. பார்க்க அவர் அழகா இருப்பார், படிச்சவர். நகரத்தில் இருந்த பிரபலமான அம்பிகை என்டர்பிரைசஸில் கணக்கு வழக்கு பகுதியில வேலை பார்த்து கொண்டிருந்தார். சிந்தாதிரிப்பேட்டையில ஒரு சின்ன ஓட்டு வீடு சொந்தம். எங்கள் நிலைமைக்கு உன் அப்பா உயர்ந்த இடம். என் தந்தையும் சளைக்காம சீர் வரதட்சணை எல்லாம் கொடுத்து கௌரவம் குறையாமத்தான் கட்டி கொடுத்தார். மாமியாரும் எனக்கு நல்லவர்களாகத்தான் வச்சிருந்தாங்க. அவங்க உயிரோட இருந்தா ஒரு சமயம் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நீ ஒரு வயசு குழந்தையா இருக்கச்ச என் மாமியார் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு உன் அப்பாவின் நடத்தையில ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சது. தினமும் நேரம் கழிச்சு வர துவங்கினார். கேட்டா கோவிச்சுக்கிட்டார். காரணம் என்னவாம்? அவர் வேலை செய்த கம்பெனி முதலாளியோட ஒரே மகளுக்கு அப்பா மேல ஆசை விழுந்துட்டது. கல்யாணமானவர் ஒரு குழந்தைக்கு தந்தைன்னு தெரிஞ்சும் கூடவா? அந்த பெண்ணை அவங்க அப்பா ரொம்ப இடம் கொடுத்து செல்லமா வளர்த்து படிக்க விட்டிருந்தார். அவள் பிஏ படிப்பு முடிக்கவில்லை. காதல் படிப்புல இறங்கிட்டா. அப்பா அவங்க பங்களாவுக்கு முதலாளியை பார்க்க ஆபீஸ் ஃபைல்களோடு போவது வழக்கம். எப்படியோ 2 பேருக்கும் பிடிச்சு போச்சு. அப்பாவுக்கு உங்க மேல ஆசை குறைஞ்சு போச்சுன்னா சொல்றீங்க? உன் அப்பாவுக்கு மனைவியை விட பணத்து மேல ஆசை ரொம்ப ஏற்பட்டு விட்டது. பங்களா, கார்னு தடபுடல் வாழ்க்கையை எப்போ வாழ முடியும்னு ஒரு ஏக்கம். முதலாளி மகளுக்கு இவர் அழகில் மயக்கம். உன் அப்பாவுக்கு அவள் பணத்தில மோகம். கள்ளத்தனமா இருவரும் சந்திச்சு உறவாடுறது அவங்க வீட்லையும் தெரிஞ்சு போச்சு. எங்க வீட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு. என் மகளை கட்டி கொண்டு அவளை மரியாதையா மனைவின்னு வச்சு வாழுன்னு பெண்ணை பெற்றவர் பயமுறுத்தினார். என் பெண்ணு உசுரோட இருக்கச்சே நீ எப்படி 2வது கல்யாணம் செய்துக்க முடியும்னு என் அப்பா கூச்சல் போட்டார். முடிவு விவாகரத்தா? விவாகரத்து அப்படி ஒரு சுலபமான விஷயம் அல்ல. அதற்கு தக்க காரணங்களை காட்டினால் ஒழிய நீதிமன்றம் சட்டென்ற விவாகரத்து கொடுத்து விடாது. எனக்கு தீராத நோய் ஏதும் இல்லை, பைத்தியம் இல்லை. சாதாரணமாக விவாகரத்துக்கு தேவைப்பட்ட காரணங்கள் ஏதும் இல்லை. என்னிடமிருந்து விடுதலை கிடைக்காது. அவள் தகப்பனோ விடமாட்டேன் என்கிறான். அப்பா இருதலை கொள்ளி எறும்பாகி போனார். அவர் ஆத்திரத்தை என்மேல் காட்டினார். அடியும் உதையும். அப்பப்பா, ரொம்பவே கொடுமைப்படுத்தினார். அம்மா, கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெஞ்சு உருகி போன மகள் தாயின் கரத்தை பற்றி கொண்டாள். இப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு உறவுக்காரர் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போக வேண்டி இருந்தது. உன் அப்பா தான் அழிச்சுக்கிட்டு போனார். சென்னையில நடந்த கல்யாணம்தான். பந்தலில் நான் உன்னை மடியில வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தேன். முன்பின் தெரியாத ஒரு மீசைக்காரன் என்கிட்ட வந்து 4 பேர் முன்னால, என்ன சுகந்தி, சௌக்கியமா? மறந்து போயிட்ட? உன் புருஷன் கூட கல்யாணத்துக்கு வந்திருக்காரா? உங்க வீட்டு முகவரி என்ன? வரணும். அந்த நாளை பத்தி எல்லாம் பேசணும்னு ஆசையா இருக்கு. முகூர்த்தம் முடிஞ்சதும் பார்க்குறேன் என்று பரபரப்பாக உரத்த குரலில் சொல்லிட்டு கூட்டத்துல மறைந்து போயிட்டான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. யார் இவன் இப்படி பேசுறான்னு நான் கவலைப்பட்டு கொண்டு சுத்து முத்தும் பார்த்தேன். உன் அப்பா பந்தல்ல ஒரு ஓரமா நின்னவர் என்னையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் பயந்து நடுங்கி போயிட்டேன். அருகில் உட்கார்ந்திருந்தவங்க என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. வீட்டுக்கு திரும்பின என்னை அப்பா அடிச்சு நொறுக்கிட்டார். யார் அவன்? அவனுக்கும் உனக்கும் என்ன உறவுன்னு தன் இடுப்பு பெல்ட்டால
பேச முடியாது தடுமாறினாள். இது என்ன அக்கிரமம்? அவர் ஊர் அறிய ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கலாம். ஆனா எவனோ எழுப்பிவிட்ட சந்தேகத்துக்காக உங்களை அடிச்சு நொறுக்கணும். தான் கெட்டா பரவாயில்ல, மனைவி மாசற்றவளா இருக்கணும். எத்தனை ஒரு வஞ்சக எண்ணம்! ஒரு நாள் இரவு 8 மணி இருக்கும். நீ தூங்கி விட்டிருந்த. கணவர் வருகைக்காக நான் காத்திருந்தேன். கதவை தட்டவே சட்டுன்னு திறந்தேன். அந்த பாவி நின்னுகிட்டு இருந்தான். உன்னை தேடிக்கொண்டு வந்தேன், உள்ளே யாருமில்லையேன்னு கேட்டான். அடுத்த வினாடி வெறிநாய் போல பாஞ்சு புடவையை இழுத்தான். எனக்கு ஆவேசமே வந்து விட்டது. புலியாக சீறினேன். நகத்தால பிராண்டினேன். போட அயோக்கிய ராஸ்கல்னு அலறிக்கொண்டு அவன் வெளியே தள்ளி கதவை சாத்தினேன். சற்று நேரம் கதவின் மேலேயே சாய்ந்து கொண்டு ஆஸ்வாசப்படுத்தி கொண்டிருக்கும் போதே உன் அப்பா கதவை தட்டும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு புடவையை கூட சரி செய்து கொள்ளாது தலைவிரி கோலமாக கதவை திறந்தேன். உன் அப்பாவை கண்டதும் ஓன்னு கதறி அழுது அவர் மார்பில முகம் புதைத்து ஆறுதல் தேட முயன்றேன். ஆனால் அவரோ எரிமலையாக நின்றுட்டு இருந்தார். அவரோட 2 பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க. அவரோட கம்பெனி நண்பர்கள் அவர்கள். யார் அவன்னு உருமினார் உன் அப்பா. அவன் யாரோ முரடன்னு நான் திக்கி திணறி பேசுவதற்கு முன்பே பொய்யா சொல்ற, அன்னைக்கு உன்னை விசாரிச்ச உன் கள்ளக்காதலன் சற்று முன் நம் வீட்டிலிருந்து வெளிப்படுவதை நான் கண்ணால பார்த்தேன். எனது இந்த 2 நண்பர்களும் பார்த்தார்கள். நீ அவனை அனுப்பிவிட்டு கதவை சாத்தும் ஓசை கேட்டது. கேடு கெட்டவளே, அன்னைக்கு அவனை தெரியவே தெரியாது நீயே. இன்னைக்கு பகிங்கரமா வந்துட்டு போறானே, மானம் கெட்டவளே, உன்னோட நான் வாழ மாட்டேன், எனக்கு துரோகமா செய்யறேன்னு கூச்சல் போட்டு அடி அடின்னு பேச முடியாது நிறுத்தினாள். இது என்ன அநியாயம்? கேட்பார் யாரும் கிடையாதா? அக்கிரமம்! கோபத்துடன் பற்களை கடித்தாள் பவித்ரா. அதைவிட அக்கிரமம், உன் தந்தை நான் ஒழுக்கம் கெட்டவள் என்ற காரணத்தை காட்டி விவாகரத்து கோரினார். நியாயமன்றத்தில் அந்த மீசைக்காரன் தனக்கும் எனக்கும் நீண்ட நாளா தொடர்பு உண்டுன்னு உறுதியா சாட்சி சொன்னான். அவரது நண்பர்களும் அன்று கண்டதை சாட்சியாக சொன்னார்கள். ஒழுக்கம் கெட்ட மனைவியுடன் வசிக்க இயலாத காரணத்தினால் என் கணவருக்கு விவாகரத்து கிடைச்சது. எனக்கு விபச்சாரி என்ற பட்டமும் கிடைச்சது. அவர் வழங்கிய ஜீவன் அம்ச தொகையை நான் ஏற்க மறுத்துவிட்டேன். யார் செய்த புண்ணியமோ குழந்தையை வளர்க்கும் பொறுப்பும் பாதுகாப்பும் கடமையும் எனக்கு அளிக்கப்பட்டன. சட்டம் ஒரு கழுதை என்பார்கள். அது என் விஷயத்தில் ஒரு ராட்சச கழுதையாக என்னை சமூகத்தின் முன் உதைத்து தள்ளி அவலப்படுத்தி விட்டது. ஆனா நான் நிரபராதி. என் மனசுக்கு தெரியும். கடவுள் அறிவார். என் தந்தை புரிந்து கொண்டார். அம்மா, இதை கேட்ட பிறகு எனக்கு உங்க மேல ரொம்ப அனுதாபம் ஏற்படுறது. நீங்க வாழ்க்கையில ரொம்பவும் கஷ்டப்பட்டு விட்டீங்க. இத்தனை துயரத்தின் நடுவிலும் என்னை சீராக சிரமம் தெரியாத வளர்த்து படிப்பு கொடுத்து ஆளாக்கி இருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. உங்களை முடிவு வரை சந்தோஷமா வச்சு பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்புமா. இனி நீங்க ஒருபோதும் துயரப்படவே கூடாது, கூடவே கூடாது. குலுங்கி அழுதபடி தன் தாயை இறுக அணைத்து கொண்டாள் மகள். மறுநாள் வீட்டு சாமான்கள் வாங்க பவித்ரா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நுழைந்த போது கை கனக்கும் பார்சல்களுடன் மாமி மாலினி எதிர்பட்டாள். அன்று வீட்டுக்கு வந்து குழப்பம் செய்துவிட்டு போன மாமியை அதற்கு பின் இப்பொழுதுதான் பார்க்கிறாள். தாத்தா நலமா? ஒப்புக்கு விசாரித்தாள் மாலினி. பவித்ராமும் அதே அளவில் பட்டும் படாமலும் அவர்களது குடும்ப நலத்தை விசாரித்தாள். எங்கள் அண்டை வீட்டுக்கார அம்மா ஒரு நல்ல வரன் சொன்னாங்க. தாத்தாவுக்கு வயசாச்சே, 4 இடங்களுக்கு போய் தேடி அலைய முடியாதேன்னு உன் மாமா அந்த வரன் வீட்டவர்களை தேடிக்கொண்டு போனார். முகத்தில் அடித்தாற் போல ஏதோ சொல்லி அவள் மூக்கை உடைக்க மாமி பார்க்கிறாள் என்று உள் உணர்வு எச்சரித்தது. எதிர்பார்ப்பில் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. சுற்றுமுற்றும் பார்த்தாள். அருகில் அதிகமாக தெரிந்தவர்கள் யாரையும் காணவில்லை. உங்க அம்மாவோட கதை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததால பிடி கொடுத்து பேசல. மாமா ரொம்ப அவமானப்பட்டுட்டு வந்துட்டாராம். அடி வயிற்றில் இருந்த கோபம் கொதித்து கொண்டு பவித்ராவின் நெஞ்சை அடைத்தது. இந்த அரக்கி மாமி அம்மாவை சொல்லாலும் செயலாலும் எத்தனை துன்பப்படுத்தி இருப்பாள். தொடர்ந்த மகளையும் துன்பப்படுத்த விரும்புகிறாள். பற்களை கடித்து கொண்டாள். பெரியவங்க பார்த்து பேசி முடிக்கிற கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். முன்பின் தெரியாத ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து ஜாதகம் பொருந்திட்டதுன்னு கட்டி வைக்கிற சம்பிரதாயம் எனக்கு பிடிக்கல. பவித்ரா ஏளனமாக சொன்னாள். காதலிச்சு கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறியாக்கும்? அதில் என்ன தப்பு மாமி? நீங்களும் என் மாமாவும் ஒருவரை ஒருவர் விரும்பி கல்யாணம் செய்துகிட்டீங்க. அதனால நல்லபடியா வாழ முடியறது. வெறும் வரதட்சணை சீர் இதுகளுக்கு மயங்கி
என்னை ஒருவன் கட்டிக்கிட்டு பின்னால கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா போதும். எங்க அம்மா பட்ட கஷ்டம் உன்னே நம்ம தலைமுறைக்கு ஒரு பாடம். உங்க அம்மா வந்து மாலினி முடிக்கும் முன் புலிக்குட்டியாக சீறினாள். மாமி, எனக்கு எல்லாம் தெரியும். அம்மாவே சொல்லியிருக்காங்க. அதனால தான் கல்யாண விஷயத்துல நான் ஜாக்கிரதையா இருக்கிறதுன்னு தீர்மானிச்சுட்டேன். மகளே சமர்த்துனானாம். நீ பேசுறத பார்த்தா யாரையாவது மாலினி ஏளனமாக முறுவலித்தாள். இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சா அது உங்களுக்கு எப்படியும் தெரிஞ்சிடும். வரட்டுமா? காரமாக பதிலளித்துவிட்டு கடைக்குள் வேகமாக புகுந்து விட்டாள். வெகு நேரம் அவள் உடல் கோபத்தில் நடுங்கியது. இந்த உலகம் மிகவும் சிறியதென்பார்கள். அதனால் அமெரிக்காவில் வாழ்கிற நண்பர்கள் கூட அந்த கடையிலே சந்திக்க வாய்ப்புண்டு. அப்படி இருக்கும்போது மிக அருகில் உள்ள மருதீஸ்வரன் தெருவுக்கு அவள் அடிக்கடி போவதும், இருட்டிவிட்டால் துணையாக அவளுடன் கூட அவர்கள் வீடு வரை கௌதம் துணை வருவதும் யார் கண்ணிலாவது படாமல் போகாது. முக்கியமாக மாமி மாலினி பார்த்துவிட்டால் போதும். தாயை போல பெண் என்பது சரியா போச்சு. பவித்ராவும் ஆரம்பிச்சிட்டா. எவனோ ஒருத்தனோட ஊர் சுத்தரா என்று அதை அசிங்கப்படுத்தி தாத்தா காதில் விழ வைத்து விடுவாள். அவளுக்கும் கௌதமிற்கும் இடையே தோன்றியுள்ள அந்த அழகான உணர்வை அசிங்கமான பெயர் கொடுத்து தூற்றுவாள். அதற்கு முன்னர் அவளே தாத்தாவிடம் சொல்லிவிட வேண்டும். என்ன பயம்? கௌதமை ஒரு நாள் மாலை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் தாத்தாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். அன்று மாலை அவள் பிள்ளையாரை வழிபட்டுவிட்டு நேரே மருதீஸ்வரன் தெருவுக்கு ஒரு முடிவுடன் தான் போனாள். அந்த வார இறுதியில் கௌதம் தங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். முதலில் தாத்தாவை கண்டு பேச வேண்டும். பிறகு சம்பிரதாயத்துக்கு பாட்டி யாராவது சுமங்கலி பெண்ணுடன் வந்து பெண் கேட்கும் படலத்தை தொடங்க வேண்டும் என்று சொல்லத்தான் போயிருந்தாள். அன்று வழக்கத்துக்கு மாறாக கௌதம் வேலையில் நின்று முன்னதாகவே வீட்டுக்கு வந்து விட்டிருந்தான். வெளியே புறப்பட தயாரானவன் போல் உடுத்தி கொண்டிருந்தான். வழிமேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு லீவ் போட்டுட்டு வந்துட்டேன். முதல்ல தாகத்துக்கு ஏதாவது சாப்பிடு. பிறகு நான் வாங்கி வச்சிருக்கிற பிஸ்கட் பொட்டலத்தோட அப்பாவை பார்க்க போவோம். அடுத்த புதன்கிழமை முகூர்த்த நாளாம். அன்னைக்கு பாட்டி சம்பிரதாயமாக உங்க வீட்டுக்கு கோடி வீட்டு பெண்ணோட வர போறாங்களாம். அவங்களுக்கு பின் அடியேன் உன் தாத்தாவை சந்தித்து என் சரித்திரத்தை அவிழ்த்து விட போறேன். காதலுக்கு உன் தாத்தா மறுப்பு சொல்ல மாட்டார். வரதட்சணை சீர் என்று எதுவும் வேண்டாம். இந்த அழகான பெண்ணை கட்டி கொடுக்க சம்மதம் தந்தா போதும்னு கிழவர் காலில் விழுந்தா மாட்டேன் நான் சொல்ல போறார். சிரித்தான். இப்படி லட்டு போல ஒருவனை தானே தேடிக்கிட்டாளே பவித்ரா, கெட்டிக்கார பொண்ணோன்னு என்னை மெச்சுவார். சிரித்தாள். அலமேலு கொண்டு வந்து வைத்த காஃபியை பருகிவிட்டு மறுப்பு தெரிவிக்காது கிளம்பினாள். ஆட்டோ ஒன்றில் புறப்பட்டு சென்றார்கள். திருவல்லிக்கேணியில் மிகவும் நெருக்கமாக இருந்ததொரு தெருவுக்குள் பழைய கால வீட்டின் முன் ஆட்டோவை நிறுத்த சொல்லி கட்டணத்தை கொடுத்தனுப்பிவிட்டு அவளுடன் சென்று வாயிற்கதவை தட்டினான். குங்குமம் வியர்வையில் கலைந்து நெற்றி பூராவும் பரவி நின்ற கோலத்தில் வருமனான ஒரு நடுத்தர வயதுக்காரி கதவை திறந்தாள். அவனை கண்டு அடையாளம் கண்டு கொண்டு விட்டாள். அப்பாவை பார்க்க வந்திருக்கியா? நல்லதா போச்சு. அவருக்கு 2 நாளா காய்ச்சல். நான் தான் கஞ்சி வச்சு கொடுத்தேன். டாக்டர் பில் என்று முடிக்காது நிறுத்தினாள். பவித்ராவை மேலும் கீழும் பார்த்தாள். எல்லாத்தையும் கவனிச்சுக்க நான் வந்திருக்கேன், கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு பவித்ராவுடன் உள்ளே புகுந்தான். அப்பா அந்த வீட்டின் முன்பகுதியில் ஒரு அறையில் ஒண்டு குடித்தனக்காரர் தன்னந்தனியே வசிக்கிறார் என்று கூறியபடி காலணிகளை நடையில் கழற்றி வைத்தான். அவளும் அவ்வாறே செருப்புகளை நடையில் விட்டுவிட்டு அவனை பின்தொடர்ந்தாள். மங்கியபடி தெரிந்த விளக்கொளியில் அறையில் சுவற்றை ஒட்டி கிடந்த கயிற்று கட்டிலில் படுத்திருந்த உருவம் போர்வையை தள்ளிவிட்டு இருமையபடி எழுந்து உட்கார்ந்தது. ஊன்றி பார்த்தாள் பவித்ரா. நடுத்தர வயதை தாண்டிவிட்ட மனிதன். அவள் தாயை போன்ற வயதிருக்கும். ஆனால் எலும்பும் தோலுமாக எப்படி உருக்குலைந்து பல நாள் மழிக்கப்படாத தாடி மீசையில் தெரிந்த அவரா கௌதமின் அப்பா? வீட்டுக்காரம்மா நல்லவங்க, கவனிச்சுக்கிட்டாங்க. காய்ச்சல் தேவல, உட்கார். ஆமாம், அது. கண்கள் பளிச்சென்ற விளக்குளியில் மின்ன பவித்ராவை அவர் ஆவலுடன் பார்த்தார். மருந்துகளை எல்லாம் கவனமா சாப்பிடுங்கோ. டாக்டர் பில்லுக்கும் உங்க செலவுக்குமா பணம் வச்சுட்டு போறேன். கூறிக்கொண்டே தனது சட்டை பையில் இருந்த மணிப்பரிசில் இருந்து சில 10 ரூபாய் நோட்டுகளை உருவி மேஜை மீது வைத்து மருந்து பாட்டிலை அதன் மேல் அழுத்தமாக வைத்தான். விசிறியை போட்டுக்கிறது தானே, புழுக்கத்தில் ஏன் கஷ்டப்படணும் என்றபடி மேஜை மின் விசிறியை சுழல விட்டான்.
அத்துடன் கூட அறையில் இருந்த தூசியும் சுழலவே அவன் அப்பா பலமாக இருமத் தொடங்கினார். சட்டென்ற விசிறியை அடக்கிவிட்டு பவித்ரா மூலையில் சாத்தியிருந்த துடைப்பத்தை எடுத்து அறையை துப்புரவாக சுத்தம் செய்து தூசி குப்பைகளை ஒரு காகிதத்தில் மாறி பின்னால் சென்று கொட்டிவிட்டு வந்தாள். குமரேசன்னு பேர், கௌதமின் அப்பா. குழந்தை சொன்னான். ரொம்ப சந்தோஷம். கௌதம் நல்ல பையன், அவனுக்கு ஏத்த பெண் நீன்னு புரிஞ்சுக்கிட்டேன். முன்ன பின்ன தெரியாத என்னை பார்த்ததும் ஐயோ பாவம்னு குப்பை தூசியில மனிதன் நடமாடுறான்னு அறையை உடனே பொறுப்பா சுத்தம் பண்ண. இது மாதிரி சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு அவன் காரியங்களுக்கு கை கொடுத்து வாழத் தெரிகிற ஒரு பெண்ணைத்தான் நல்ல மனைவின்னு சொல்வாங்க. கௌதம் கொடுத்து வச்சவன். அவனுக்கு நீ ஒரு நல்ல மனைவியா அமையப் போற. என் பாராட்டுதல்கள், ஆசிகள். சொல்லிக்கொண்டே குமரேசன் தமது தலையணையடியில் எதையோ தேடினார். இந்தாம்மா, இது உனக்கு நான் கொடுக்கிற சிறு அன்பளிப்பு. உங்க கல்யாணத்தின் போது நான் உசுரோட இருந்தால் கௌதம் கூப்பிட்டா கட்டாயம் வந்து பந்தலில் ஒரு மூலையில் மௌனமா உட்கார்ந்து ஆசி வழங்கிட்டு போவேன். கௌதம் அம்மா இருந்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பா. பாவம் உத்தமி போயிட்டா. அவளை பண்ணின கோலத்துக்கு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். தழத்தழத்தார். தன் கையில் அவர் வைத்த அந்த சிவப்பு கல் தங்க மோதிரத்தை அவள் வியப்புடன் பார்த்தாள். நன்றி என்றாள் கண்கள் பனிக்க. இது கௌதமின் அம்மாவுடையது. அவன் நகைகள் எல்லாத்தையும் பிடுங்கி விற்றேன். என்னவோ இதை விற்க மனசில்லாம வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப புரியுது, என் மகன் கௌதமுக்கு வரப்போறவளுக்கு தர வேண்டிய சொத்து அது. அதனால தான் அது அப்படியே என்கிட்ட இத்தனை கஷ்டத்திற்கும் இடையே நிலைச்சு நின்னுட்டது. பொருளுக்கு உரியவ வந்துட்டா கொடுத்துட்டேன். லேசாக சிரிக்க முயன்றார். அத்தையனுடையதுன்னு கேட்க மகிழ்ச்சியா இருக்கு. இதை பத்திரமா வச்சுக்கிற என்றாள் நெஞ்ச நெகிழ்வுடன். தனது தவறுகளுக்காக பச்சாதாபத்தில் மனம் உருகி பேசிய குமரேசனை அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது. பாவம், வயது காலத்தில் தனியே வறுமையுடன் கஷ்டப்படுகிறாரே. நெஞ்சு நெகிழ்ந்து போனாள். கௌதம் வாங்கி வந்த பிஸ்கட் பொட்டலத்தை பிரித்தாள். 2 பிஸ்கட்டுகளை எடுத்து தட்டொன்றை தேடி எடுத்து வந்து அவர் அருகே முக்காலி மீது வைத்தாள். உன்னை என் அப்பாவுக்கு அறிமுகம் செய்து வச்சு ஆசிகளை வாங்கி கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இனி அடுத்தபடியா உன் தாத்தாவை சந்திக்கணும். ஆட்டோ பயணத்தின் போது கௌதம் இணைந்து பேசிக்கொண்டு வந்தது அவள் காதுகளில் விழவே இல்லை. அவள் தன் தந்தை நரேந்திரனை பற்றி தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தாள். குமரேசன் தன் மனைவிக்கு இழைத்துவிட்ட கொடுமையை நினைத்து குமைந்து பச்சாதாபத்தில் உருகுகிறார். மறைந்து போன தன் மனைவி மகா உத்தமி என்று புகழ்கிறார். அவளை மதிக்கும் அளவில் தன் வருங்கால மருமகளுக்கு அந்த மகராசி அணிந்திருந்த மோதிரத்தை பரிசாக தந்து கௌரவிக்கிறார். ஒரு ஏழை மனிதன் குற்றத்தை உணர்ந்து திருந்திவிட்ட ஒரு நல்ல பிறவி. அவரது கடந்த கால வாழ்க்கைக்காக அவள் அவரை வெறுக்கவில்லை. மனம் திறந்து பேசும் துணிச்சலுக்காக தம்மை மாற்றிக்கொண்டு நல்லவராக வாழ முயலும் ஒரு சிறப்புக்காக தன் வருங்கால மாமனாராக அவரை மதிப்புடன் அவள் மனம் ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆனால் அவள் தந்தை நரேந்திரனை, நீதிக்கு முன் அவள் தாயை விபச்சாரியாக்கி அவலப்படுத்திவிட்ட அரக்கனை அவள் எப்படி மன்னிப்பாள்? எப்படி கௌதமுக்கு அறிமுகப்படுத்துவாள்? கௌதம் அவரை பற்றி அறியாமல் இருப்பதே மேல். என்ன, வீடு அருகில் வந்துவிட்டேன். இருட்டத் தொடங்கிவிட்டது. கூட துணைக்கு வரட்டுமா? கௌதம் கேட்டபோது திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். வேண்டாம், இன்னும் சில நாட்கள் என் வீட்டவர்களுக்கு தெரிய வேண்டாம். உரிய காலத்தில் உங்கள் பாட்டி வந்து தெரிவிக்கட்டும். நான் வரேன். விடை பெற்று கொண்டு சாலை ஓரத்திலேயே ஆட்டோவில் இருந்து இறங்கிவிட்டாள். ஏன் இவ்வளவு நாழி என்று தாத்தா அதட்டினால்? அவர் பரபரப்புடன் படிக்க விரும்பும் அந்த மாலை நாளேட்டுக்காக கடைத்தெருவில் சிறிது நேரம் தாமதமாகியது என்று சொல்லிவிடலாம். அந்த நாளேடு ஒன்றை வாங்கி எடுத்துக்கொண்டு வேகமாக நடைபாதையில் விரைந்தாள். குடியிருப்பு பகுதியை அவள் அணுகிய போது தெரு குடல் விளக்கு பளிச்சென்று எரியத் தொடங்கியது. கையில் இருந்த பத்திரிகையை மேலெழுந்த வாரியாக ஒரு கணம் புரட்டி கொண்டு நின்றாள். தாத்தாவுக்கு முன் பத்திரிகையில் வரும் வார பலனை படித்துவிட ஆவல். 3வது பக்கத்தில் புகைப்படத்துடன் வந்திருந்த செய்தி முகத்தில் மோதியது. பிரபல தொழிலதிபர் திரு நரேந்திரன் கவலைக்கிடமான நிலையில் கோமலா நர்சிங் ஹோமில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதிகமான இரத்த இழப்பே இதற்கு காரணம். உடனடியாக உடல்நிலை சிறிதளவு தேறியதும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அதற்கு அவருக்கு O குரூப் பாசிட்டிவ் வகை இரத்தம் அதிகப்படியாக தேவைப்படுகிறது.
விளம்பரப்படுத்தி அதை சேகரிக்கும் முயற்சியில் நர்சிங் ஹோம் வைத்திய குழாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. இன்னும் தொடர்ந்து இரத்த இழப்பு ஏற்பட்டால் நிலைமை மோசமாகி விடலாம் என்று நர்சிங் ஹோம் தலைவர் கவலை தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் நரேந்திரன் அவர்களின் சமூக சேவைகளும் அவர் வழங்கியுள்ள பல நன்கொடைகள் பற்றியும் யாவரும் அறிந்ததே. மனம் பக் பக் என்று அடித்து கொள்ள, உடம்பு முழுவதும் வியர்வை ஆறாக பெருக்கெடுத்து ஓட, பவித்ரா கால் வேரூன்றி விட்டது போல பாதை ஓரத்தில் நின்று விட்டாள். முன்பு ஒரு தடவை ஒரு சுற்றுலா காட்சியில் வைத்திய பகுதியில் அவளும் அவள் தோழியும் வேடிக்கையாக கியூவில் நின்று தங்களது இரத்தத்தை வகை பிரித்து கொள்ள முயன்றது நினைவுக்கு வந்தது. இரத்த பரிசோதனைக்கு பின் அந்த சோதனை சாலை அதிபர் எழுதி கொடுத்த ஒரு சிறு சீட்டை அவள் கொண்டு வந்த தாயின் பீரோவில் பிளாஸ்டிக் டப்பாவில் வைத்த நினைவும் உடனடியாக எழுந்தது. வீட்டுக்கு வந்தபோது தாத்தா பொறுமை குறைந்து தாமே ஒரு பத்திரிகையை வாங்கி படித்து விட்டிருக்கிறார் என்பதை மேஜை மேல் மடித்து கிடந்த நாளேட்டை பார்த்து புரிந்து கொண்டாள். தாத்தாவுக்கு அவளை அதட்டி கேட்க நேரம் இருக்கவில்லை. அவர் அந்த விஷயத்தை படித்துவிட்டு மன குழப்பமடைந்தவராக முன்னறையில் உலாவிக் கொண்டிருந்தார். அம்மாவும் ஏன் இத்தனை நேரம் என்று விசாரிக்கவில்லை. அவளும் படித்து விட்டிருக்கிறாள். அழுத அடையாளம், கண்களும் மூக்கும் சிவப்பாக இருந்தன. அம்மா கண்ணாடியில் தன் நெற்றியில் பெரிதாக குங்குமத்தை வைத்து கொண்டு தன் தாலிச் சரட்டை கண்களில் ஒத்திக் கொள்வதைக் கண்டாள். அவள் எதுவும் பேச விரும்பவில்லை. அவளுள் ஒரு கடமை உணர்வு கொந்தளித்து கொண்டிருந்தது. அம்மா சமையல் அறைக்குள் வேலையாக இருந்த பொழுது சட்டென்று பீரோவை திறந்து பிளாஸ்டிக் டப்பாவில் இருந்த அந்த சீட்டை எடுத்தாள். மிஸ் என் பவித்ரா, வயது 20, பெண், குரூப் ஓ பாசிட்டிவ் வகை. வாய்க்குள் இருதயம் வந்து விடும் போன்றதொரு அதிர்ச்சி, பல வகை குழப்பம். சட்டென்று அந்த சீட்டை தன் கை பைக்குள் மறைத்து வைத்தாள். அன்று இரவு யாரும் நன்றாகவே சாப்பிடவில்லை. ஒருவரும் பேசவில்லை. அந்த வீட்டில் உணர்வுகளை ஒருவருடன் ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு இறுக்கம், பயங்கர அமைதி. இரவு முழுவதும் பவித்ரா சரியாகவே உறங்கவில்லை. ஓ குரூப் பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுகிறது என்று பக்கத்து வீட்டு டிவியில் வந்த செய்தி தலையில் அடித்தாற்போல் கேட்டது. அதை திரும்ப திரும்ப உணர்வுகளுடன் அழ முடியாத ஒரு துயரம் நெஞ்சை அமுக்க பவித்ரா திண்டாடி போனாள். படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தாள். அவள் தாய் சுகந்தி கூரை முகட்டை பார்த்தபடி கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் உறங்கவில்லை என்று தெரிந்தது. கணவன் என்ற உரிமை இல்லாவிட்டாலும் போதும், தனது பொட்டுக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ என்ற கவலை அவளுக்கு. மறுநாள் காலை சுகந்தி அடுத்த வீட்டு டெலிபோனில் அலுவலகத்தை அழைத்து தனக்கு உடம்புக்கு முடியவில்லை என்று விடுப்பு வாங்கி கொண்டாள். தாத்தா முன்னரை அலமாரியில் இருந்து ஒரு தடிமனான கதை புத்தகத்துடன் உட்கார்ந்து விட்டார். தோழி நளினியை பார்த்துவிட்டு வர ஆசைப்படுவதாக அவள் தாத்தாவிடம் உத்தரவு கேட்டபோது அவர் நினைவு எங்கேயோ இருந்தது. சரி என்ற தலையை அசைத்து விட்டார். வெளியே செல்ல வேகமாக தயாரித்து கொண்டு அம்மாவிடம் ஒப்புக்காக முணுமுணுத்துவிட்டு தோள்பையை மாட்டிக்கொண்டு வேகமாக வெளியேறினாள். அவள் தந்தை நரேந்திரனது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது. ஒரு தேரை இழுக்க எல்லோரும் வடம் பிடிக்க வேண்டும் என்பது போல அந்த அறுவை சிகிச்சைக்கு அவளும் கூட தன் இரத்தத்தை தானம் செய்ய போகிறாள். அவர் பிழைத்து எழுந்த பின் அவரை கட்டாயம் சந்தித்து ஒரு உண்மையை கேட்டாக வேண்டும். அதற்காக அவள் அப்பா அந்த கவலைக்கிடமான நிலையில் இருந்து மீள வேண்டும். ஆஸ்பத்திரி சோதனை சாலை முன் தங்கள் இரத்தத்தை நோயாளிகளுக்கு கொடுக்க பலர் பெஞ்ச் மீது உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் கொடுக்க போகும் இரத்தத்திற்கு காசும் குடிக்க பாலும் தின்ன ரொட்டியும் கொடுக்கப்படும் என்று நர்ஸ் அறிவித்தாள். அது தனியார் மருத்துவமனை, எனவே இரத்தத்தை பணம் கொடுத்தேதான் வாங்கி கொண்டனர். பவித்ராவின் முறை வந்தது. இரத்த எடுப்புக்கு பின் அவள் சிறிது நேரம் ஓய்வாக இருக்க அனுமதிக்கப்பட்டாள். நர்ஸ் கொண்டு வந்த பாலை பருகிவிட்டு வெளியே வந்தபோது கணக்கர் அவளை அழைத்தார். பேர் என்ன? மிஸ் என் பவித்ரா, குரூப் ஓ பாசிட்டிவ், இந்தாங்க பணம் என்ற ஒரு கடித உரையை அவளிடம் நீட்டினார். பெத்தவனுக்கு இரத்த தானம் செய்ய வந்தேன். எங்க அம்மாவின் குங்குமம் நிலைக்கவும் என் கேள்விக்கு பதில் சொல்ல அவர் உயிர் இருக்கவும் இந்த தானம். இதுக்கு பணமா? கேட்க வேண்டும் போல அவளுக்குள் ஒரு துடிப்பு. வேண்டாம் ஐயா, திரு நரேந்திரன் அவர்கள் பல நன்கொடை வழங்கி இருக்கிறார். அவருக்கு ஒரு பாட்டில் ரத்தம் தானமாக தந்ததால் குறைந்து விட மாட்டேன். பணம் வாங்கினாத்தான் ரொம்ப குறைந்து விடுவேன் சொல்லிவிட்டு மடமடவென்று நடந்து விட்டாள்.
கணக்கர் மிஸ் என் பவித்ரா திரு நரேந்திரனுக்காக இனாமாக ரத்தம் வழங்கினார் என்று குறிப்பு வைத்து கொண்டார். கொஞ்ச நேரம்தான். சிறிது களைப்பாக தெரிந்து வீட்டுக்கு வந்ததும் ரத்தம் கொடுத்த சோர்வோ அயற்சியோ ஏதும் இல்லை. நாட்கள் பல சென்றன. அவ்வப்பொழுது அந்த நாளேட்டில் திரு நரேந்திரனை பற்றி பல செய்திகள் துண்டும் துணுக்குமாக வெளிவந்து கொண்டிருந்தன. அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தேறி உடல் தேறி நரேந்திரன் வீட்டுக்கு சென்று விட்டார் என்ற செய்தி ஒரு மூலையில் ஒரு நாள் தென்பட்டது. அடுத்த நாள் வந்த காலை பத்திரிகையில் நரேந்திரன் தமக்கு ரத்தம் வழங்கி அந்த அறுவை சிகிச்சைக்கு உதவிய நண்பர்கள் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக தமது நன்றியை தெரிவித்து ஒரு சிறு விளம்பரம் கொடுத்திருந்தார். அப்போதுதான் அவளுள் அந்த எண்ணம் ஏற்பட்டது. சில நாட்களாக தன் வீட்டு நிலைமை திருப்தியான நிலையில் இல்லை என்ற கௌதம் தன் பாட்டியுடன் வந்து பெண் கேட்கும் சம்பிரதாயத்தை ஒத்தி போட்டு விட்டிருந்தான். அம்மா முகத்தில் இப்போது பழைய களை வந்து விட்டிருந்தது. இனியும் தாமதிக்க கூடாது என்ற முடிவுடன் அவள் முதலில் தன் தந்தையை சந்திக்க விரும்பினாள். அன்று காலை அவள் அடையாறில் இருந்த நரேந்திரனின் பங்களாவுக்கு முன் வந்து நின்றாள். கூர்காவிடம் அவள் இந்தியில் பேசுவதை கேட்டு சத்தமாக குறைத்த டால்மேஷியன் நாய்கள் இரண்டையும் சங்கிலியால் இழுத்து பிடித்து கொண்டு எரிச்சல் நிரம்பிய முகத்துடன் மல் ஜிப்பாக்காரர் வாசலுக்கு வந்தார். இது என்ன பெரிய தொணதுணப்பு? மறுபடியும் இந்த பெண்? ஆத்திரம் உண்டது. நாய்களை இழுத்து வராந்தா தூண்களில் கட்டிவிட்டு அவர் விடுவிடுவென்று வந்தார். நீ எப்பவும் சமயம் பார்த்து தான் வர. அவர் செத்து பிழைச்சு ரெஸ்ட் எடுத்துக்க ஆஸ்பத்திரியில் இருந்து வந்து படுத்து கிடக்கார். பார்க்க மாட்டார், அதட்டினார். அவருக்கு அறுவை சிகிச்சைக்கு தேவைப்பட்ட குரூப் ரத்தம் கொடுத்த ஒரு சின்ன பெண் அவரை ஒரே ஒரு நிமிஷம் பார்க்க விரும்புதுன்னு சொல்லுங்க. தனக்கு ரத்தம் இனாமாக கொடுத்தவங்களை நேரில் பார்த்து நன்றி சொல்ல விரும்பியதாக அந்த ஆஸ்பத்திரி டாக்டர் சொன்னதின் பேரில் தான் வந்தேன். படபடவென்றாள். நரேந்திரனின் அந்தரங்க காரியதரிசியான மல் ஜிப்பாவுக்கு பயம் வந்து விட்டது. ஒரு சமயம் அது உண்மையாக இருந்தால் ஏன் அந்த பெண்ணை உள்ளே விடவில்லை என்று பின்னால் மனிதன் குதிப்பான். பாம்பு என்று தாண்ட முடியவில்லை, பழுது என்று மிதிக்க முடியாது. மனிதன் ஆபரேஷனுக்கு பிறகு ரொம்ப குணம் கெட்டு வந்திருக்கிறான். நமக்கு என்ன, சொல்லி பார்ப்போம் என்று எண்ணியபடி இங்கேயே நில், வரேன் என்று விரைப்பாக உள்ளே சென்றான். சிறிது பொழுதில் அந்த பலத்த இரும்பு கேட்டினுள் நடந்து வாயிலை அடைந்த பெருங்கதவுகளும் அவளுக்காக அகலமாக திறக்கப்பட்டன. படுக்கை மீது சாய்ந்த வாக்கில் படுத்திருந்தார் நரேந்திரன். கால் புதைந்த கம்பளத்தில் நடந்து ஏசியின் குளிர்ச்சியை அனுபவித்த வண்ணம் அருகே நாற்காலியில் அமர்ந்தாள் அவள். நெஞ்சு வேகமாக துடித்தது. மூச்சு நின்றுவிடும் போல் மார்பில் ஒரு இறுக்கம். ஏசி குளிர்ச்சியில் கூட உடலில் வியர்வை குளிப்பாட்டுவதை உணர்ந்தாள். டிஃபனும் காஃபியும் கொண்டு வர சொல்லும். நீங்கள் கூப்பிட்ட பிறகு வரலாம். மல் ஜிப்பாவை நெட்டி வெளியே தள்ளினார் வார்த்தைகளால் நரேந்திரன். சாப்பிடமா, கூச்சப்படாதே. இத்தனை சின்ன வயதில் உனக்கு இப்படி ஒரு மனிதாபிமான உணர்வு இருப்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். மனிதாபிமான உணர்வு இல்லை சார். என் கடமையை செலுத்தத்தான் நான் ரத்தத்தை இனாமாக வழங்கினேன். கடமையா? ஆமாம், நீங்க கொடுத்த ரத்தத்தை ஓரளவு திருப்பி தர விரும்பினேன், அவ்வளவுதான். நீ என்னம்மா சொல்ற? புரியலையே. என் வாழ்வில் நடந்திருக்கும் ஒரு துயரமான விந்தையை பற்றி நான் என்ன சொல்ல? பெற்ற தகப்பனுக்கு தன் மகளை தெரியவில்லை என்றால் ஊர் சிரிக்கும். திடுக்கிட்டு நிமிர்ந்தான் நரேந்திரன். வெளிராகி விட்டிருந்த முகம் சிவந்து போனது. கண்களில் ஒரு பளபளப்பு. என்ன சொல்றமா? நீ நீ பதட்டத்தில் பேச முடியாது குழறினார். நான் உங்களது முதல் மனைவி, விவாகரத்தால் ஒதுக்கப்பட்ட சுகந்தியின் மகள், உங்களது மாஜி மகள். அப்படித்தானே உறவு? சாட்டையால் அடிபட்டது போன்ற துன்பத்தில் துவண்டு போனார் நரேந்திரன். பவித்ரா, இந்த அழகான பெயரை நான் தான் உனக்கு வச்சேன் குழந்தை. இன்னும் கொஞ்சம் அருகில் வந்து உட்காரம்மா. உன்னை நன்றாக பார்க்கணும்னு துடிக்கிறேன். இத்தனை காலம் இந்த துடிப்பு எங்க போயிருந்ததோ? சின்ன குழந்தை, ஈட்டியால குத்தராப்புல நீ பேசுறதை நான் கேட்கணும்னு விதி. பண மோகம் என்னை ஒரு சிறையில தள்ளிவிட்டது. என் இரண்டாவது மனைவி படு பொல்லாதவள். என்னை விட்டு ஒரு கணமும் அகலாமல் காவல் காத்து கொண்டு என்னை சுற்றி பணத்தாலும் தன் செல்வாக்காலும் வேலி போட்டு என்னை ஒரு கைதியாக தன்னோடவே வச்சிருந்தாள். அவள் ஒரு பயங்கர பொசசிவ் உமன்.
நீங்க பணத்தின் மேல் மோகம் கொண்டது பற்றி நான் ஏதும் சொல்ல விரும்பலை. ஆனா அதுக்காக உங்களுக்கு அந்த பணம் என் சின்னம்மாவை கட்டிக்கிட்டாதான் கிடைக்குங்கிறதுக்காக என் தாய்க்கு நீதியின் முன் விபச்சார பட்டம் கொடுத்தீங்களே, இது மகா கொடுமை இல்லையா? ஏன் அப்படி செய்தீங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் இங்க வந்திருக்கேன். என் மனசாட்சிக்கு தெரியும் என் தாய் களங்கம் இல்லாதவள்னு. என்னை கட்டிக்க போறவர்கிட்ட அப்படி சொல்ல எனக்கு ஒரு ஆதாரம் தேவை. அதுக்குத்தான் வந்தேன். கண் கலங்கி போனார் நரேந்திரன். உணர்ச்சி வசத்தில் அவர் உடல் முழுவதும் நடுங்கியது. அம்மா குழந்தே, நான் மகா பாவி. அதுக்கு தக்க தண்டனையை அனுபவிக்கிறேன். பணம் பணம்னு அலைஞ்சேன். அப்போ எனக்கு உன் தாயின் அன்பு பணிவு எல்லாம் துச்சமா தெரிஞ்சது. பணத்துக்காக அவளை கொடுமைப்படுத்தினேன், அடிச்சேன், மிருகத்திலும் கேவலமா நடந்து கொண்டேன். ஆனா அந்த பணம் வந்த பிறகு ஒரு நாள் கூட நான் சுகமாகவே வாழலை. ஒரே வயிற்று வலி, ஒரு பிடி சோற்றை திங்க முடியாத தீராத நோய். போன மாதம் வயிற்று புண்ணில் இருந்து இரத்த குழல் வெடித்து இரத்த வாந்தி எடுத்து சாக பிழைக்க ஆஸ்பத்திரியில் கிடந்தேன். போயிருந்தாலும் குற்றமில்லை. ஆனால் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். சுபத்ரா இறந்ததும் இந்த வயிற்று வலிக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு அமெரிக்கா போனேன். ஆனால் மனதில் நிம்மதி இல்லை. நம் நாட்டில் இல்லாத வைத்தியமானு திரும்பி வந்துட்டேன். நீங்களெல்லாம் சென்னையில் இருப்பது எனக்கு தெரியும். முகவரியை கூட சேகரித்து வச்சிருந்தேன். வந்து பார்த்து நடந்ததை உன் தாயிடம் சொல்லி மன்னிப்பு வாங்கணும்னு நினைச்சப்போ ரத்த வாந்தி எடுத்து ஆஸ்பத்திரிக்கு போக நேரிட்டது. நான் கேட்ட கேள்விக்கு பதில். பவித்ரா வறட்சியாக முறுவலித்தாள். கொஞ்ச நாட்களுக்கு முன் சுபத்ரா சாக கிடைக்கும்போது ஆஸ்பத்திரியில் அவளை கடைசியாக உயிருடன் நான் பார்க்க நேரிட்ட சமயம்தான் சொன்னாள். சுகந்தியை விவாகரத்து செய்து ஒதுக்க வேண்டுமானால் அவள் மீது ஒழுக்க குறைவு என்ற ஒரு குற்றத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று புரிந்து கொண்டு அவள் தந்தை செய்த சதி. காசு கொடுத்து ஒரு கையவனை ஏவிவிட்டு கள்ள காதலன் போல நடிக்க சொல்லி கோர்ட்டில் வாக்குமூலம் தர செய்து என் மனதிலும் ஆத்திரத்தையும் சந்தேகத்தையும் உண்டாக்கி சுகந்தியை விவாகரத்து செய்துவிட்டு தன் மகளை கல்யாணம் செய்து கொள்ள வழி வகுத்தாராம். இந்த உண்மை சுபத்ராவுக்கு தெரியுமாம். ஒரு நல்ல பெண்ணின் மேல் பழி சுமத்தி அவளது வாழ்க்கையை கவிழ்த்து அவள் கண்ணீர் மேல் தன் வாழ்வை அமைச்சு கொண்டதால் தான் சுபத்ரா மக்கள் பேர் இல்லாது பல நோய்கள் வந்து ரொம்பவும் சிரமப்பட்டு அணு அணுவாக சாவு அவளை வதைத்ததாம். இதை கேட்டதும் நான் இடி விழுந்தாற் போலானேன். என் அருமை மனைவி சுகந்தியை நினைத்து நான் செய்த கொடுமையை எண்ணி நான் படும் வேதனையை வார்த்தையால் சொல்ல முடியாது. அம்மா பவித்ரா, உன் தாய் மகா உத்தமி. துரோகம் செய்து வீண் பழி போட்டவன் உன் சிறிய அன்னையின் தகப்பன். அவர்கள் எல்லோரும் தாங்கள் செய்த வினை பயனை பெற்று விட்டார்கள். மிக்க நன்றி. இப்போ என் மனம் ரொம்பவும் லேசாகிவிட்டது. என் வருங்கால கணவரிடம் இதையெல்லாம் மனம் விட்டு நான் சொல்வேன். எங்களுக்குள் எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது என்பது என் கொள்கை. வணங்கிவிட்டு எழுந்தாள். அம்மா பவித்ரா, இரு, போகாத. உன் வருங்கால கணவர்னு சொன்னியே, அப்படின்னா? வியப்புடன் கேட்டார் நரேந்திரன். நான் கௌதம் என்கிற இளைஞரை விரும்புகிறேன். அவர் என்னை விரும்புகிறார். எனக்கு இதற்கு முன் பல வரன்கள் வந்தன. அம்மாவின் கதையை கேட்டு திரும்பி பாராது ஓடிப்போனார்கள். உங்களது துரோகம் அம்மாவை மட்டும் பழி வாங்கலை, என்னையும் பழி வாங்கியது. அவமானத்தால் நான் துடித்தேன். ஆனால் இந்த கௌதம் எங்கள் வீட்டு கதை தெரிந்தும் என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறார். அதனால் அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். பவித்ரா, சந்தோஷம். இந்த கல்யாணத்தை எடுத்து நான் ஜாம்னு நடத்துறேன். பந்தலில் நான் தான் உன் அப்பான்னு வந்து முன்னாடி நின்று உன் கௌரவத்தை காப்பாத்துறேன். உனக்கும் கௌதமுக்கும் கார் பங்களா எல்லாம் வாங்கி தந்து உன் வாழ்க்கையை உயர்த்த என்னால் முடியும். இதெல்லாம் உன் அப்பா கொடுக்க போகும் சீர்வரிசைகள். அருகில் வாமா, உன் பட்டு கையை பிடிச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நெருப்பை கண்டவள் போல வெறுப்பும் திகைப்புமாக சற்று விலகி அப்பால் நின்று கொண்டாள். மிஸ்டர் நரேந்திரன், அப்படித்தான் அழைக்கணும்னு எனக்கு தோன்றது. உங்கள் பணம், உங்கள் உறவு ஒன்றும் எனக்கு இனி தேவையில்லை. சின்ன குழந்தையா இருந்தப்போ அப்பா என்பவரின் அன்புக்காக நான் ஏங்கி தவிச்சேன் தெரியுமா சார்? தெருவில் உள்ள மற்ற குழந்தைகள் தங்கள் அப்பாக்களுடன் கையை பிடித்து கொண்டு கடற்கரைக்கு நடக்கிறதை பார்த்து மனம் குமரி ரகசியமா எத்தனை தடவை நான் அழுதிருக்கேன். அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட எனக்கு ஒரு தந்தை இல்லாது போன ரகசியம் என்ன, ஏன் என்ற மனதை போட்டு குடைந்து கொண்டு நான் பட்ட துயரம்.
ஒரு முறை நீங்கள் எங்கள் கல்லூரி ஆண்டு விழா போது தலைமையை வகித்து பரிசு வழங்குனீங்க. பெத்த மகள்னு தெரியாம பரிசு வாங்கின என்னை பாராட்டினப்போ எனக்கு உங்க மேல ஏற்பட்ட வெறுப்பு, அதே சமயம் ஏற்பட்ட துக்கம் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். என் இளமை பருவத்துல தந்தை என்ற ஒரு ஸ்தானத்துல நீங்க இருந்து எனக்கு வழிகாட்ட, கல்வி கற்பிக்க, எனக்கு எனது அறிவுக்கு உரம் போட தவறிட்டீங்க. இனிமேல எனக்கு தந்தை என்கிற ஒரு உறவு அவசியமா? நானும் கௌதமும் ஊரை கூட்டி தம்பட்டம் அடிக்க மாட்டோம். எளிய முறையில கல்யாணம் செய்துக்கிறதா உத்தேசம். எங்களது எளிய கல்யாணத்துக்கு பந்தல்ல வந்து நீங்க என் தந்தைன்னு நின்னா உங்க பவிசு குறைஞ்சு போயிடும். உங்க பணம் யாருக்கு வேணும்? என் கௌதம் சம்பாதிக்கிறார். கம்பெனி, வீடு, கார் வசதி எல்லாம் தரப்போகுது. நாங்க அந்த நிறைவோட கணவனும் மனைவியுமா சுகமா வாழ்வோம். எங்களுக்கு எங்க அன்பு போதும். எங்க அம்மாவை மோசம் செய்ய காரணமாயிருந்த அந்த பணம் எனக்கு எதுக்கு? வேண்டாம், வேண்டவே வேண்டாம் மிஸ்டர் நரேந்திரன். இத்தனை பணத்தினாலும் நான் துன்பத்தில் கழித்த அந்த குழந்தை பருவத்தின் ஒரு நிமிஷத்தை நீங்க வாங்கி திருப்பி தர முடியுமா? காலத்தை யாரும் வாங்க முடியாது. பவித்ரா, என்னை வார்த்தையாலே சித்திரவதை பண்றியேம்மா. தவறு செய்துட்டேன், ஒத்துக்கிறேன். எனக்கு மன்னிப்பு கிடையாதா? நான் யார் உங்களை மன்னிக்க? என் தாய் தூய்மையானவள், களங்கமில்லாதவள் என்ற உண்மை தெரிஞ்சது. அதுவே எனக்கு பெரிய கல்யாண பரிசு. நன்றி, நான் வரேன். வேகமாக எழுந்தாள். பவித்ரா, என் மகளே, இங்கே வாமா. தழதழத்த நரேந்திரன் கண்களில் பொங்கிய கண்ணீர் கன்னத்தில் தாரையிட கட்டிலில் நின்று இறங்கி மெல்ல தம் கையை நீட்டி அவளது கரத்தை பற்ற முன் கதவை திறந்து கொண்டு வெளியேறிவிட்டாள் பவித்ரா. வேகமாக வரவேற்பறையை கடந்து பளிங்கு பாவிய வராந்தாவை தாண்டி படிகளில் இறங்கி ஓட்டமும் நடையுமாக தோட்டத்தை கடந்து கூர்காவுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாலையில் வந்து மூச்சு விட்டாள். பஸ் நிலையத்தை நோக்கி மெல்ல நடந்தாள். ஆனாலும் அடக்க மாட்டாத ஒரு உணர்வு, என்னவென்று இனம் காண முடியாத ஒரு வேதனை கலந்த உணர்வு நெஞ்சை அடைக்க, அழுகை கண்ணீராக திரையிட, தன் சூழ்நிலையை மறந்து ஓங்கி வளர்ந்து படர்ந்திருந்த ஒரு பெரிய மரத்தின் அடியில் நின்று கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். அன்றைய இரவு உணவுக்கு பின் தாத்தாவுடன் அம்மா முன் அறையில் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்த போது டம்ளரில் ஹார்லிக்ஸுடன் வந்தாள் பவித்ரா. சில நாட்களாக அந்த வீட்டில் கலகலப்பாக பேசும் பழக்கமே மறைந்து விட்டிருந்தது. ஒவ்வொருவரும் ஏதோ சிந்தனைக்குள் ஆழ்ந்து விட்டது போல மௌனமாக வளைய வந்து கொண்டிருந்தனர். அந்த அமைதியை கலைத்து விஷயத்தை வெளிச்சமாக்கிட விரும்பினாள் அவள். தாத்தா, ஹார்லிக்ஸ் ஆறிடும், சாப்பிடுங்கோ. அம்மா, நீங்களும் தான். என்ன யோசனை? சாப்பிடுங்கோ. சமையலறை காரியத்தை முடிச்சிட்டு உங்க 2 பேரோட நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். சிறிது பொழுதில் பவித்ரா அவர்களுடன் அங்கு வந்து கலந்து கொண்டாள். என்னமோ சொல்ல போறேன்னு நானும் தாத்தாவும் காத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா சுகந்தி ஆரம்பித்தாள். கம்பளத்தின் மீது விரல்களால் கோலம் போட்டாள் பவித்ரா. அவளுக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது, வெட்கமாகவும் இருந்தது. அம்மா, நான் கல்யாணம் செய்துக்க விரும்புகிறேன் பட்டென்று சொல்லிவிட்டு தாத்தாவின் முகத்தை சிறிது அச்சத்துடன் பார்த்தாள். என்னமோ ஏதோ ஒன்று பயந்துட்டோம். பூ, இதுதானா? இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும், குடியும் குடித்தனமா வாழணுங்கிற ஆசை ஏற்படுறது இயற்கை. நாங்கள் செய்த சில முயற்சிகள் பயனடையாமல் போயிட்டது. போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் எங்களோட இருந்தா ஊசியா போயிடுவ. தாத்தா லேசாக சிரித்தார். தாத்தா, உங்ககிட்ட மனதை திறந்து பேச விரும்புகிறேன். பயமா இருக்கு. பயம் என்ன? வெளிப்படையா உன் விருப்பத்தை சொல்லு. எங்களால முடிஞ்ச வரை உதவ பார்க்கிறோம். நான் அடிக்கடி வெளியில சாயங்கால வேளையில போய் கொண்டிருந்தேன் இல்லையா? ஆமா, கோவிலுக்கு கடைக்குன்னு போவ. இந்த சிறிய விஷயங்கள்ல கூட உன் சுதந்திரத்தை பறிக்க கூடாதுன்னு நான் கண்டும் காணாமல் இருந்தேன். அதுக்கு இப்ப என்ன? ஒரு நாள் கோயில்ல ஒரு வயசான அம்மா மயக்கமா விழுந்துட்டாங்க. அவங்கள தூக்கி தண்ணி கொடுத்து மயக்கம் தெளிவிக்க உதவினேன். நல்ல காரியம் செஞ்சிருக்க. அவங்கள வீட்டுல கொண்டு போய் விட்டேன். மயக்கம் போட்டவங்கள அப்படியே தனியே விட்டுட்டு வர்றது தப்பு. உனக்கு வயசானவங்க மேல பரிவு இருக்கிறத பத்தி மகிழ்ச்சி. அந்த வீட்டுல தான் அந்த அம்மாவோட பேரன் கௌதம் என்கிறவரை சந்திச்சேன். கிழவர் தொண்டையை சிறுமினார். அம்மா குழப்பத்துடன் தன் தந்தையை பார்த்தாள். புரிகிறது. அந்த கௌதமை நீ விரும்புற, கல்யாணம் செய்துக்கணும்னு தீர்மானிச்சிட்டீங்க. தாத்தா, உங்க உத்தரவோட ஆசிகளோட தான் செய்துக்கணும்னு திட்டமே தவிர பேச முடியாது திணறினாள் பவித்ரா. மற்ற விஷயங்களை எல்லாம் விசாரிக்க வேண்டாமா? அம்மா மெல்லிய குரலில் கேட்டாள். ஜாதி ஊர் இதுகளை பத்தி கவலை வேண்டாம். அவங்க நம்ம இனம்தான்.
திருச்சியை சேர்ந்தவங்க தான். கௌதம் படிச்சிருக்கார். எம்பிஏ முடிச்சிட்டு ஒரு பெரிய நிறுவனத்துல நல்ல உயர்ந்த பதவியில இருக்கார். நம்ம வீட்டை பத்தின சங்கதியை சொன்னேன். பாதகம் இல்லைன்னு சொல்லிட்டார். வரதட்சணை இத்தியாதிகள். அம்மா கவலையுடன் மகளை பார்த்தாள். ஒரு காசு தேவையில்லை. கட்டின புடவையோட அனுப்பிச்சாலும் ஏத்துக்க தயார். கல்யாணத்தை மிக எளிமையாக செய்தால் போதும்னு சொல்லிட்டார். இத்தனையும் நீ சொன்னா? தாத்தா குறுக்கு கேள்வி போட்டார். நாளைக்கு அவர் வீட்டில் இருந்த அவர் பாட்டியும் சில பெண்களும் வந்து முறைப்படி பெண் கேட்பார்கள். மற்ற சந்தேகங்களை நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். மௌனமாக தன் பேத்தியை சிறிது நேரம் உற்று பார்த்த தாத்தா ஜெகதீசன் குபீர் என்று சிரித்தார். எனக்கு காரியத்தை ரொம்ப சுழுவாக்கிட்ட. இதுக்கு மேல மறுப்பு சொல்ல முடியுமா? நாளைக்கு அவங்கெல்லாம் வரட்டும். பையனை நானும் பார்க்குறேன். கட்டிக்க போறவன் நீதானே. இருந்தாலும் கொஞ்சம் பேசி பார்த்து அவன் குணம். மேலே பேசத் தோன்றாது. தமது மகளின் முகத்தை பார்த்துவிட்டு கிழவர் அடங்கி போனார். தன் மகளின் கன்னத்தை தடவி திருஷ்டி கழித்தாள் சுகந்தி. எப்படியோ உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா சரி. கல்யாணம் என்கிறது பெண்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாகிவிட்ட இந்த காலத்துல இப்படி வலிய வரும் ஒரு வரனை உதறிவிட எங்களுக்கு என்ன பைத்தியமா? மகிழ்ச்சியுடன் சிரித்தாள் சுகந்தி. பரவாயில்ல, பவித்ரா சமையல்ல மட்டும் கெட்டிக்காரி இல்லை. தானே ஒரு மாப்பிள்ளைய தேடிக்கொள்வதிலும் கெட்டிக்காரியாகவே இருந்திருக்கா. பலே பலே என்று கிழவர் கைகொட்டி சிரிக்க, அம்மாவும் மகளும் கூட சிரிக்க வீடு கலகலத்தது. இதற்கு பின் சம்பிரதாயப்படி அலமேலு அம்மாள் பெண் கேட்க முறைப்படி வந்தாள். கௌதமை முதல் சந்திப்பிலேயே கிழவருக்கு பிடித்துவிட்டது. மனம் விட்டு தன் குடும்பத்து கதையை அவன் சொன்னதை கேட்க இரக்க வசப்பட்டு போனார். பவித்ரா கௌதம் இருவருமே குழந்தை பருவத்தில் மிகவும் சோதனைக்குள்ளானவர்கள். தந்தையின் துணையை இழந்தவர்கள். இந்த ஒரு பேரிழப்பே அவர்கள் இருவரையும் இணைக்கும் சக்தியாக இருந்து விட்டிருக்கிறது. போகட்டும், இனி ஆகிலும் இருவரும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் நிறைவையும் காணட்டும். மனதால் பன்முறை வாழ்த்தினார். அவர்களது திருமணத்துக்கு தமது பூரண ஒத்துழைப்பையும் தந்துவிட்டார். அதற்கு பின் காரியங்கள் வேகமாக நடைபெறத் தொடங்கின. நிச்சயதார்த்தத்திற்கு ஒரு நல்ல நாள் பார்த்து குறிப்பிட்டு விட்டார். வீட்டோடு அடக்கமாக செய்த நிகழ்ச்சி அது. மாமா குடும்பம் மட்டுமே கலந்து கொண்டிருந்தனர். மாமி மாலினி துணிவுடன் தன் மகனையும் கூட்டி வந்திருந்தாள். இனிமேல் அவள் பவித்ராவை பற்றி கவலைப்பட தேவையில்லையே. நிச்சயதார்த்தத்திற்கு பின் திருமண நாளும் குறித்தாகி பத்திரிகை அச்சாகிவிட்டது. கௌதம் தன் அலுவலக தோழர்கள் சிலரை அழைக்க விரும்பினான். பவித்ரா தன் கல்லூரி தோழிகள் சிலரை அழைக்க விரும்பினாள். தாத்தா தமது உறவினர்கள் சிலரை மட்டுமே அழைக்க விருப்பம் தெரிவித்திருந்தார். அம்மா சுகந்திக்கு வெளிப்படையாக தன் ஆவலை தெரிவிக்க முடியவில்லை. தாத்தாவும் பேத்தியும் அழைப்பிதழ்கள் மீது முகவரி எழுதி கொண்டு உட்கார்ந்திருந்தனர். சுகந்தி மெல்ல அங்கே வந்து நின்றாள். எப்படியோ பவித்ராவை வளர்த்து ஆளாக்கிட்டீங்க. படிப்பு கொடுத்து உதவினீங்க. இப்ப கல்யாணம் செய்து கொடுக்கும் பொறுப்பையும் ஏத்து கொண்டு விட்டீங்க. நாளைக்கு ஒரு சொல் தேவையில்லை. அதனால மென்று விழுங்கினாள். கிழவர் எழுதுவது நின்று நிமிர்ந்தார். அதனால என்னம்மா? நாம் தாத்தாவுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கிறோம். அவர் செய்கின்ற உதவியை மறக்கப் போவதில்லையே. நான் சொல்ல வந்தது வேற. எதுக்கும் அவ அப்பாவுக்கும் ஒரு அழைப்பிதழ் அனுப்பி வச்சா? அம்மா என்று கூச்சலிட்டாள் மகள். அப்பான்னு எனக்கு யாரும் கிடையாது. அதனால யாருக்கும் அழைப்பிதழ் அனுப்ப போவதில்லை. முடிவா தெரிஞ்சுக்கோங்கோ. மகள் கோபத்துடன் கத்திவிட்டாள். கிழவர் மௌனமாக மகளை பார்த்தார். தோளுக்கு மிஞ்சி வளர்ந்த பெண். நான் ஏதும் சொல்வதற்கில்லை என்றது அவர் பார்வை. சுகந்தி முகம் சுண்டி உள்ளே சென்று படுத்து கொண்டு விட்டாள். கல்யாணத்திற்கு தேவையான ஜவுளிகளை கௌதமும் பவித்ராவும் சென்று எடுத்து வந்தனர். தாத்தா மற்ற விவகாரங்களை கவனித்தார். திருமணத்திற்கு இன்னும் சில தினங்கள் தான் இருந்தன. அவள் புடவைகளுக்கேற்ற ரவிக்கைகளை கடை தெருவில் இருந்த ஒரு தையற்காரரிடம் கொடுத்து விட்டிருந்தாள். அவைகளை வாங்கி கொண்டு வரப்போயிருந்தவள் தைத்த ரவிக்கை பார்சலுடன் வரப்போகும் திருமணத்தை பற்றிய இனிய கனவுகளுடன் மெல்ல வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். மின்விசை கம்பியை மிதித்து விட்டவள் போல அதிர்ச்சியில் தெருவில் நின்று விட்டாள். அவர்கள் வீட்டு வாசலில் அந்த பென்ஸ் கார் நின்று கொண்டிருந்தது. நெஞ்சு பதைக்க பரபரப்புடன் அகலமாக திறந்து கிடந்த வாயிற்கதவை தாண்டி உள்ளே வந்தாள். ஆமாம், இந்த தாத்தா எங்கே மாயமாகிவிட்டார்? கீழுதட்டை கடித்து கொண்டு பளிச்சென்று குழல் விளக்கெறிந்த முன் அறைக்குள் நுழைந்தாள். மேஜை மீது புடவை பார்சலும் நகை பெட்டிகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனாள்.
கையில் கொண்டு வந்ததை மேஜை மேல் ஒரு பக்கம் போட்டுவிட்டு சமையலறை பக்கம் எட்டி பார்த்தாள். அம்மா அவசரமாக காஃபி கலந்து கொண்டு நின்றாள். பரவாயில்ல, இங்கேயே நின்று சாப்பிடுகிறேன், ஃபார்மாலிட்டி வேண்டாம் என்ற தாழ்ந்த குரலில் பேசியது அப்பாவா? கையும் காலும் பதற நெஞ்சம் நெருப்பாகி வெந்து விடும் போன்றதொரு கோபத்தில் அவள் முன் அறையில் சென்று உட்கார்ந்து கொண்டாள். ஹலோ பவித்ரா, மிடுக்காக கூறியபடி அப்பா நரேந்திரன் வந்து அருகில் சோஃபாவில் உட்கார்ந்த போது ஹோவென்று கூச்சலிட வேண்டும் போன்றதொரு ஆவேசம் வந்துவிட்டது அவளுக்கு. அவர்களது முகவரியை தேடிக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே வந்து விட்டாரே வெட்கம் கெட்ட மனிதன். அப்பா, உனக்கு இதுகளை எல்லாம் கல்யாண பரிசா கொண்டு வந்திருக்கார். ரிசப்ஷனுக்கும் புக்ககம் அனுப்பி வைக்கவும் வாங்கி இருக்கிற புடவைகளை நீ கொஞ்சம் எடுத்துப்பார். ரொம்ப பிரமாதமா இருக்கு. உனக்கு தன் பரிசா ஒரு முத்து செற்றும் வைரத்தோடுகளும் கூட வாங்கி வந்திருக்கார். இதெல்லாம் நான் உழைச்சு சம்பாரிச்ச பணத்துல வாங்கினது. இத்தனை வருஷமும் சுபத்ரா பணத்தை தின்னு கொண்டு வெட்டியா நான் இருக்கலை. அவ அப்பா விட்டுட்டு போன பிசினஸை நிர்வகிச்சு கொண்டு எனக்குன்னு கிடைச்ச சம்பளத்தை போட்டு ஒரு தனி உர கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த பணம் என் உழைப்பால் வந்த பணம். அதில் வாங்கிய பரிசு இவைகள். அதனால நீ தாராளமா ஏத்துக்கலாம். உங்களிடமிருந்து எந்த பரிசும் தேவையில்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேனே. ஆமாம், இந்த தாத்தா எங்க போய் தொலைஞ்சார்? இறைந்து கத்தினாள் பவித்ரா கோபத்துடன். அப்படியெல்லாம் வீடு தேடி வந்தவங்க கிட்ட மரியாதை குறைவா பேசக்கூடாது பவித்ரா. என்ன இருந்தாலும் அவர் உன் அப்பா. சுகந்திக்கு வார்த்தைகள் தடுமாறின. கண் கலங்கி போய்விட்டாள். மகளின் உக்கிரமான முகத்தை பார்த்து மனம் பதறியது. அழையாத வீட்டில் நுழையாத சம்மந்தியாக இவர் எதுக்கு இங்க வரணும்? கல்யாணத்துக்கு இவருக்கு அழைப்பு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி இருந்தனே. பவித்ரா, அவர் உன் அப்பா, மறக்காத. நான் மறந்துட்டேன். நீங்க தான் அவரை இன்னும் உங்க கணவர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி அவர் உங்க கணவர் ஆவார்? நீதிமன்றம் உங்களை மனைவி என்கிற ஸ்தானத்தில் இருந்து நீக்கிவிட்டதே. பவித்ரா, சட்டப்படி நான் சுகந்திக்கு கணவன் இல்லை. ஆனால் சாஸ்திரங்களை பத்தி பேச உங்களுக்கு தகுதி கிடையாது. பவித்ரா, கண்டபடி பேசாதம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா, இந்த மோசடிக்காரர் வீட்டுக்குள் வந்து உன்னை வேப்பிலை அடிச்சிருக்கார். கல்லானாலும் கணவன் என்கிற அந்த பழைய பத்தாம்ப சிலைத்தனத்தை குப்பையில கொட்டுங்கள். இவர் வெறும் கணவன் இல்லை. பவித்ரா, ஐயோ பவித்ரா, என்னை சித்திரவதை பண்ணாதம்மா. குலுங்கி அழுதாள் தாய். உங்க ஏமாளித்தனத்துக்கு முட்டுக்கட்டை போடுறேன். அம்மா, இப்பவே முடிவு செய்து கொண்டு விடுங்கோ. உங்களுக்கு இந்த மாஜி கணவர் வேணுமா அல்லது மகள் வேணுமா? இவர் என் கல்யாணத்துக்கு பிடிவாதமா வந்து பந்தலில் நின்றாள். இப்பவே சொல்லிவிட்டேன். நான் மணமேடையில் இருந்து எழுந்து போயிடுவேன். தாலி கட்டிக்க மாட்டேன். கௌதமும் நானும் பிறகு பதிவு திருமணம் செய்துட்டு வாழத் தொடங்கி விடுவோம். சுகந்தி, வரேன். இதுக்கு மேல நான் இங்கே நின்று கொண்டு உன்னை துன்பத்துக்கு ஆளாக்க கூடாது. ஏற்கனவே என்னால் நீ ரொம்பவும் வேதனைப்பட்டவள். விடுக்கென்ற நரேந்திரன் எழுந்தார். சார், அந்த பரிசுகளை எல்லாம் தயவு செய்து எடுத்துக்கிட்டு போய்விடுங்கள். சிறிது நேரத்தில் கார் வாசலில் இருந்து விரையும் சத்தம் கேட்டது. கொஞ்ச நேரம் சென்ற பின் குற்ற உணர்வுடன் வீட்டுக்குள் நுழைந்த தாத்தா விக்கித்து போய்விட்டார். மகளும் பேத்தியும் மௌனமாக ஆளுக்கு ஒரு மூலையை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். சுகந்தியின் முகம் அழுததில் சிவந்து உப்பி இருந்தது. மறுபடியும் அந்த வீட்டில் ஒரு அமைதி நிலவியது. கல்யாண காரியங்கள் துரிதமாக நடந்தன. சுகந்தி பொறுப்பெடுத்து கொண்டு தேவையான இனிப்புகளை தயாரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தாள். தாத்தா கல்யாண மண்டபத்தை மேற்பார்வையிட்டு எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்வதில் மும்முரமாக பாடுபட்டு கொண்டிருந்தார். மாமாவும் மாமியும் இடையிடையே வந்து தமது அபிப்பிராயங்களை உதிர்த்துவிட்டு ஆலோசனைகளை அள்ளி குவித்துவிட்டு போயினர். கௌதம் தனக்கு கம்பெனி அளித்த புதிய வீட்டில் சாமான்களை வாங்கி போட்டு தயாராக்கி கொண்டிருந்தான். கல்யாணத்துக்கு பின்னர் புது வீட்டுக்கு தம்பதியர் சென்று பால் காய்ச்சி சாப்பிட்டுவிட்டு நேரே தங்களது தேன் நிலவுக்கு மைசூருக்கு காரில் பயணமாவது என்ற திட்டம். கௌதம் வேலை பார்த்த கம்பெனி மேனேஜர் அவனது சொந்த உபயோகத்திற்கு சில நாட்கள் காரை தர மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டிருந்தார். திருமணம் ஏற்கனவே திட்டமிட்டபடி அதே முகூர்த்தத்தில் அந்த சிறிய மண்டபத்தில் நடந்தது. பந்தலில் தூணோரமாக சுத்தமான துணி உடுத்தி கொண்டு முகத்தை மழித்து சீராக்கி கொண்டு குமரேசன் வந்து உட்கார்ந்திருந்தார். மாமாவும் மாமி மாலினியும் தாங்கள் பெண்ணுக்கு உறவினர்கள் என்பதை விளம்பரப்படுத்தும் வகையில் பந்தலில் உத்தரவிட்டபடி உலவிக் கொண்டிருந்தனர். கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று யாரோ கோஷிக்க மேளம் அதிர புரோகிதர் மந்திரங்களை ஓத கௌதம் பவித்ராவுக்கு தாலியை கட்டினான்.
அட்சதையும் பூவிதழ்களும் பந்தலில் பறந்தன. அம்மா சுகந்தியின் மூக்கும் முகமும் சிவந்து அழுது கொண்டே மகளை இறுகத் தழுவி ஆசிகள் வழங்கினாள். பவித்ராவின் தாத்தா, மாமா, மாமி, கௌதமின் பாட்டி, மற்ற உறவினர் எல்லோரையும் வணங்கிவிட்டு புதுமண தம்பதிகள் விருந்துக்குப் பின் தங்கள் புது வீட்டுக்குப் போய் பால் காய்ச்சி சாப்பிட்டனர். கழுத்திலே போட்டு கொண்டு வந்த மாலையில் ஒரு ஜோடியை வச்சுட்டு மீதியை காரில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்கோ, வழியில ஏதாவது பூச்செடி மேல போட்டுட்டு போங்கோ, பாட்டி அலமேலு உபதேசித்தாள். வரவேற்பு விழா இல்லாததால் தம்பதியர் உடனடியாக பெங்களூருக்கு கிளம்பினர். இரவு அங்கே ஏற்பாடாக இருந்த ஒரு ஹோட்டலில் தங்கிவிட்டு மறுநாள் மைசூருக்கு பயணம் என்ற திட்டம். கௌதம் தன் புது மனைவியுடன் உற்சாகமாக வண்டியை கிளப்பினான். பத்திரம், பார்த்து ஓட்டு. பல குரல்கள் கொடுத்த எச்சரிக்கைகளை கேட்டு புன்முறுவலித்தபடி வண்டியை வேகமாக நெடுஞ்சாலைக்குள் திருப்பினான். சிறிது தூரம் கூட அவன் செல்லவில்லை. கௌதம், தயவு செய்து காரை நிறுத்துங்க என்றாள் பவித்ரா. திகைத்து போன கௌதம் காரை சாலை ஓரத்தில் சட்டென்று நிறுத்தினான். எனக்கு மனசு நல்லாவே இல்லை கௌதம், நான் ஒரு பெரிய பிசகு பண்ணி விட்டேன். பவித்ரா, என்ன செய்துட்ட? ஏன் இப்படி கண் கலங்குற? சொல்லு, என்கிட்ட சொல்லு, பதறினான் கணவன். தாலி கட்டின சமயம் மணமேடையில் இருந்த அம்மாவை பார்த்தேன். குலுங்கி குலுங்கி அழுதாங்க. பல துன்பங்களை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு என்னை அன்போடு வளர்த்த என் தாய் என் திருமணத்தை பார்த்து பூரிச்சு போக வேண்டிய நேரத்துல அழுதாங்க. அவங்க அப்படி அழ காரணமாக இருந்தவன் நான். இந்த ஒரு நாள் அவங்க முகத்துல சந்தோஷம் வராப்ல ஒரு காரியத்தை நான் செய்திருக்கலாம். பதிலுக்கு இடைஞ்சலா இருந்தேன். அப்படி நீ என்ன செய்துட்ட? என் அப்பாவை நம் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தேன். இப்ப புரிகிறது எனக்கு கௌதம். இனி உங்களை ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியாது போல எனக்கு தோணுகிறது. இப்படித்தானே என் தாயும் நினைச்சிருப்பாங்க. அவங்க ஆசைக்கு குறுக்கே விதி நின்னு அவங்களை கணவனிடமிருந்து பல ஆண்டுகள் பிரிச்சு வச்சிட்டது. மகா கொடுமையான பிரிவு. இப்போ என்ன செய்யணும் சொல்லு. நானும் கல்யாணமாகி உங்களோட வந்து நமது புது வீட்டில் பாட்டியோட வசிக்க போறேன். அம்மாவும் தாத்தாவும் அந்த வீட்டுல இருப்பாங்க. தாத்தாவுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா அம்மா எத்தனை காலம் தனிமையில வாழ்வாங்க? மந்திரங்களை புரோகிதர் சொல்ல நீங்க எனக்கு தாலி அணிவித்த போது என் மனசுல என்ன தோணுச்சு தெரியுமா? என்ன தோணுச்சு? வாழ்க்கையில் இனி என்ன வந்தாலும் சரி, வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, கௌதமுடன் இணைந்து இந்த பிறவி முழுவதும், ஏன் 7 பிறவி ஆனாலும் கூட அவருக்கு நல்ல துணையா இருப்பேன்னு மனதில் ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்படிப்பட்டது ஒரு புனிதமான எண்ணத்தை சட்டம் துண்டித்து விட முடியுமா? எனக்கு புரிகிறது. இப்ப அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லு. நேரே காரை அடையாறு பங்களாவுக்கு விடுங்கோ. அப்பா வசிக்கிற வீட்டை பத்தி சொல்லி இருக்கனே. காரை கண்டதும் சலாமிட்டு கூர்க்கா கேட்டை திறந்துவிட விர் என்ற நடைபாதையில் ஓடி கார் வாசலில் நின்றது. மல் ஜிப்பாக்காரர் ஓடி வருவதற்குள் நரேந்திரன் வாசலுக்கு வந்து விட்டார். பவித்ரா வண்டியை விட்டு இறங்கி அவர் முன் வேகமாய் போய் நின்றாள். மன்னிச்சுக்கோங்கப்பா, ஒரு வேண்டுகோள், எங்களோட இப்ப நீங்க கூட வரணும் என்றாள் மெல்லிய குரலில். காஞ்சிபுரம் பட்டில் சிங்கார தேர் போல அலங்காரமாக அழகாக களை சொட்ட முகத்தோடு எதிரே வந்து நின்ற மகளை கண்டு பூரித்து போனார் நரேந்திரன். அப்பா என்று அவள் அழைத்த போது மெய் சிலிர்த்து போயிற்று. தோ என்றபடி காலில் பாதணிகளை திணித்து கொண்டு அப்படியே புறப்பட்டு விட்டார். வாசலில் கார் வந்து நின்ற சத்தம் கேட்டு எட்டி பார்த்த சுகந்தி திடுக்கிட்டு போனாள். அம்மா, இப்படி நில்லுங்கோ. அப்பா, அம்மா பக்கத்துல வந்து நில்லுங்க என்று உத்தரவிட்டாள் பவித்ரா. கௌதம் காரில் மீதமாக பின் ஆசனத்தில் வைத்திருந்த பூ மாலைகள் இரண்டையும் எடுத்து வந்தான். அப்பா, இப்ப பாருங்கோ என்றபடி மலர் மாலை ஒன்றை கையில் எடுத்து கௌதம் கழுத்தில் போட்டாள். கௌதம் மற்றொரு மாலையை பவித்ராவுக்கு சூட்டினான். உங்களுக்காக தனியாக நாங்க மறுபடியும் திருமணம் செய்துக்கிறோம். எங்களை அம்மாவோட ஜோடிய நின்னு வாழ்த்துங்கோ என்று கூறிய பவித்ரா கணவனுடன் விழுந்து கும்பிட்டாள். அன்போடு அவளை தூக்கி நிறுத்தினார் நரேந்திரன். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க என்றவள் பேச முடியாது. தம் மார்பில் முகத்தை பதித்து விம்முவதை கண்டு கலங்கி போய் நரேந்திரன் அவளது கூந்தலை வருடினார். என்னையும் நீ மன்னிச்சிடு. இந்த நல்ல நாள்ல அழக்கூடாதுமா. தேர் நிலவுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இருட்டுறதுக்கு முந்தி பெங்களூர் போய் சேரணும். கிளம்புங்கோ என்றார். அப்பா, நீங்க கொடுத்த பரிசுகளை நாங்க திரும்பி வந்ததும் ஏத்துக்கிறேன்.
நீங்க அம்மாவையும் தாத்தாவையும் பார்த்துக்கோங்கோ. அவள் முறுவலித்தாள். அம்மாவின் அருகில் சென்று அவளை மார்புடன் இறுகத் தழுவிக் கொண்டாள். அம்மா, இனியாகிலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். அப்பாவை கவனிச்சுக்கோங்கோ. நாங்க வரோம். சிரித்தபடி திரும்பினாள். எல்லாவற்றையும் மௌனமாக பார்த்து கொண்டு நின்ற தாத்தா மேல் துண்டால் கண்களை துடைத்துக் கொள்வதை பார்த்து ஓடி வந்தாள். மைசூர்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணும் தாத்தா? ஆவலுடன் கேட்டாள். மைசூர்ல இருந்து நீங்க 2 பேரும் சுகமா திரும்பி வரணும். ஆனா அடுத்த வருஷம் எனக்கு ஒரு கொள்ளு பேரன் வேணும். போங்க தாத்தா. செல்லமாக சிணுங்கிக் கொண்டு காரில் ஏறி அமர்ந்தாள். நெடுஞ்சாலையில் கார் விற்றென்று பறந்தது. கௌதம், இப்ப நான் சந்தோஷமா நிறைவோட இருக்கேன். வீட்டுக்கு திரும்பியதும் என் மாமனாரை கெஞ்சி மனம் மாற வைத்து நம்மோட கூட அழைச்சு வச்சுக்கணும். அந்த வேலை முடிந்து விட்டால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைஞ்சது போல. கௌதம், ஐ லவ் யூ. கொஞ்சியபடி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். புதுமண தம்பதிகளையும் அவர்களது இனிய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்து கொண்டு அந்த கார் நெடுஞ்சாலையில் விரைந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.